எதிர்கட்சிகள் அதுக்குள்ள கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க சார். கடுமையான விமர்சனங்கள் அவங்க முன்வைக்கிறதுக்கு ரீசன் வந்து என்னன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் சார், நான் எது இருந்தாலும் மனசில் படுறது ஓப்பனா பேசுவேன். அதுக்கு பொறாமை தான் சார் காரணம். ஏன்னா விமர்சனங்கள் நம்ம வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னு கொஞ்சம் யோசனை பண்ணிட்டு விமர்சனங்கள் வச்சா நல்லா இருக்கும். கொஞ்சம் டைம் கொடுங்க சார். என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, கொஞ்சம் டைம் கொடுத்தா நல்லா இருக்கும் சார். திருச்சி கிழக்குல நீங்க போட்டியிட போறீங்களா? திருச்சி கிழக்குல போட்டு சார், நான் முதல்ல அரசியல் வரனா இல்லையான்னு நான் எங்க அம்மா முன்னாடியும் எங்க ரசிகர் முன்னாடியும் சொல்றேன்னு சொல்லியிருக்கேன். அது சொன்னப்புறம் அதை பத்தி பேசுவேன். சரி, உங்களோட அரசியல் வருகை அறிவிச்சதுக்கு அப்புறம் எதை நோக்கி நீங்க பயணம் பண்ண போறீங்க? உங்க ரசிகர்களோட பெரும்பாலான கருத்து தாவேக்காக அப்படின்னு சொல்றாங்க. கமெண்ட்ஸ்லயும் தாவேக்காங்கிற பதிவு வந்து அதிகமா இருக்கு. எப்படி சார், யாரு கூட வரணும், எந்த டைம்ல வரணும், எப்படி வரணும், என்னுடைய அரசியல் நிலைப்பாடு என்னன்னு நான் ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கேன். அதை கூடிய சீக்கிரம் ரசிகர்கள் முன்னாடி சொல்வேன்.